வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள், 23/5/2025க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 22/5/2025க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்க். உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 1 மணி 6 மணி 8 மணி கேரளா இந்த 4 ஷோவும் சேர்த்து 30 நாளைக்கு கெஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் நண்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப்பை ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 30 செட்டுக்கு ரெஃபர் பண்ணுறேன். விட்ராவும் பண்ணிக்கலாம். ரேட்டு கம்மியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. நான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதிலே கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கட்டாயம் கிடையாது நண்பா. இப்போ 1 மணிக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 5/6/9. இந்த 5/6/9க்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் ஏ போர்டில் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பர் சி போர்டில் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. 6ஆம் நம்பர் ட்ரிக்கில் வந்து கிடச்சது நம்ம ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 6ஆம் நம்பரும் பி போர்டில் தான் கிடச்சிருந்தது கரெக்டாக. நான் அதை 1ஆம் நம்பருக்கு பதிலாக 6ஆம் நம்பரே கொடுத்துருந்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். 1 மணிக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு 7/1லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அந்த 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு 6/9 பிசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 5/6 நம்மளுக்கு வந்து சேர்த்து கொடுக்கல. அதே மாதிரி 5/9 நம்ம சேர்த்து கொடுக்கல, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்ம கொடுக்காத 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்து 6/9 வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் பார்த்திங்கன்னா 5/9 நம்ம வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம். 5/9 பார்த்திங்கன்னா இதில் ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 9ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஏசி பாஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி பிசி 2 செட்டில் பாஸ் ஆகிருக்கு. பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு வெற்றி கொடுத்துருக்குன்பா. ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு 1 மணியை பொறுத்த வரைக்கும். அடுத்து 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 3/1/7. இதில் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1/7 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இதில் பிசி வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. 1/7 பிசி பாஸ் ஆகிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. பாக்ஸில் பார்த்திங்கன்னா 1/7 அப்படின்றத ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம். அதே பாக்ஸை பார்த்திங்கன்னா 1/7 அப்படின்றது ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிருக்கு. பிசி தான் இதில் கனெக்ட் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. 6/8லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். 6ஆம் நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும், ஆல் போர்டும் வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 6 மணிக்கும் கூட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 2 செட்டில் ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் நம்மளுக்கு பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்குன்பா 6 மணியை பொறுத்த வரைக்கும். 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 4, 7, 8. இதுலேயும் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. 4ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. 7, 8 இதில் சேர்த்து கொடுக்காம விட்டுட்டோம். இந்த 7, 8 பார்த்திங்கன்னா 7, 3, 8 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். 7, 3, 8க்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7, 8. இதுலேயும் பிசி வந்து சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மிஸ் ஆகிருக்குன்பா, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு கனெக்ட் ஆகி வெற்றியை கொடுத்துருக்குறேன்பா. அடுத்து பாருங்கள், 23/5/2025க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3/1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6/4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7/5. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 3/6/3/4, 1/6/1/4, 6/5/4/5. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 3/6/3/4. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3/6/7, 3/6/5, 3/4/7, 3/4/5, 1/6/7, 1/4/5. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 3/6/5, 1/4/7 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3-1 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல் போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-1. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 2-6, 2-3, 2-7, 4-6, 4-3, 4-1. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 2-6, 4-6. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-6-7, 2-6-1, 2-3-7, 2-3-1, 4-6-7, 4-3-1. ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 2-6-7, 2-3-1. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-4 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல் போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-7. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். பாருங்கள் 40, 47, 10, 17, 60, 80. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 40, 10. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6-4-0, 6-4-7, 6-1-0, 6-1-7, 8-4-0, 8-1-7. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 6-4-0, 8-1-7. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4-1 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல் போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 3-3, 1-1, 2-2, 4-4 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் 3 ஷோவுக்கும் சேர்த்து. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்ட்ராங்னு பட்டதுனால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.